சட்டமன்ற தேர்தலில் யாதவர்களுக்கு தனி உள்ளிட ஒதுக்கீடு வாக்குறுதி தரும் கட்சியுடன் கூட்டணி கோகுல மக்கள் கட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் யாதவர்களுக்கு தனி உள் ஒதுக்கீடு வாக்குறுதி தரும் கட்சியுடன் கூட்டணி அமைப்பும் என்று கோகுல மக்கள் கட்சி மற்றும் யாதவ சங்கங்களின் சார்பில் நடைபெற்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கோகுல மக்கள் கட்சி மற்றும் தமிழ்நாடு யாதவ சங்கங்கள் சார்பில் திருத்தணியில் தனியார் கூட்டரங்கில் நேற்று கலாச்சார விழா நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதியிலிருந்து 200க்கும் மேற்பட்ட யாதவர்கள் பங்கேற்றனர். யாதவ மகாசபை நிர்வாகிகள் தியாகராஜன், ராமகிருஷ்ணன் ஆகியோர் வரவேற்றனர். இதில் கோகுல மக்கள் கட்சி நிறுவன தலைவர் MV சேகர் பங்கேற்று சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், தமிழகத்தில் யாதவர்கள் 2 தலைமுறைகளாக கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதார ரீதியாக பின்தங்கியுள்ளனர். பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் உள்ள யாதவர்களுக்கு தனி உள் இடஒதுக்கீடு வழங்கக் கோரி நீண்ட காலமாக போராடி வருகிறோம். கோரிக்கை நிறைவேற்ற தமிழக அரசை வலியுறுத்தி மாவட்ட அளவில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் நடத்தி வருகிறோம். வரும் 22ஆம் தேதி திருவள்ளூர் மாவட்ட கலெக்டர் அலுவலகம் அருகில் ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளது. எங்கள் கோரிக்கை நிறைவேற்ற வாக்குறுதி தரும் கட்சியுடன் சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி அமைத்து வெற்றிக்கு பாடுபடுவோம். எங்கள் கோரிக்கை ஏற்காத பட்சத்தில் தமிழகத்தில் 100 தொகுதிகளில் தனியாக போட்டியிட உள்ளதாக தெரிவித்தார். கூட்டத்தில் மாநில நிர்வாகிகள் துரைபாபு, கலையாதவன், மோகன், சம்பத்குமார், முத்துகிருஷ்ணன், வடக்கர்ணியர், பாஸ்கர், கோபி உட்பட பலர் கலந்து கொண்டனர். தமிழக முதல்வரிடத்திலே தமிழ்நாட்டில் வாழ்கின்ற பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த யாதவர்களுக்கு தனி உள் ஒதுக்கீடு வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்னிறுத்தி தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் கோகுல மக்கள் கட்சி மற்றும் தமிழ்நாடு யாதவ சங்கங்கள் இணைந்து மிகப்பெரிய கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி வருகின்றது. அதன் அடிப்படையில் திருவள்ளூர் மாவட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு 22/12/2025 திங்கட்கிழமை காலை 10 மணி அளவில் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான மக்கள் சந்திப்பை நிகழ்த்தி இந்த மக்களுடைய வழிகளை உணர்த்தி இந்த மக்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற இழப்புகளை ஈடு செய்வதற்காக கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கி இருக்கின்ற யாதவ மக்களுக்கு தமிழ்நாட்டில் மரியாதைக்குரிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு, மாண்புமிகு தமிழக முதல்வர் அண்ணன் தளபதியார் அவர்கள் மிகவும் பிற்படுத்தோர் பட்டியலில் எப்படி உள்ஒதுக்கீடு வழங்கினார்களோ அதே போல பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் இருக்கின்ற 26.5% இடஒதுக்கீட்டில் தமிழ்நாட்டில் வாழ்கின்ற யாதவர்களுக்கு தனி உள்ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்கின்ற அழுத்தமான கோரிக்கையை முன்வைத்து மரியாதைக்குரிய முதல்வர்கள் நிறைவேற்றி தர வேண்டும் என்ற அந்த ஆக்ரோஷமான அந்த கோரிக்கையை நாங்கள் முன்வைக்க ஏற்பாடு செய்திருக்கின்றோம். கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு செய்து கொடுக்கின்ற அரசியல் கட்சிகளோடு கைகோர்த்து கூட்டணி வைத்து எங்களுக்கு சட்டமன்றத்தில் செல்வதற்கு வாய்ப்பு வழங்குகின்ற அரசியல் கட்சிகளோடு கூட்டணி செல்வது உறுதி. அப்படி இல்லாத பட்சத்தில் தனித்து நின்று மற்றவர்களை தோற்கடித்து எங்களுடைய வாக்கு வங்கி ஒன்று சேர்ப்பதில் முன்னுரிமையோடு இருக்கின்றோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன்.